ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறல் பிரயாசம் இருதா. கர்த்தர் நகரத்தை காவலராகில் காவலர் விழித்திருக்கிறதும் இருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் இருதா. அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாலவயது குமாரர் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். ஆமென். What a joy today to be in the house of the Lord, back again with a new soul. ஒரு புதிய ஆத்மாத்தோட தேவனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். Hallelujah. You seem very sad today. நீங்க எல்லாரும் துக்கமா இருக்கீங்களா? அப்படிங்க சந்தோஷமா இருக்கீங்க. There's another soul which is added in the house and for the presence of God. ஆண்டவருடைய ஆலயத்திலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் ஒரு ஆத்மாவை கர்த்தர் தந்ததற்காக கர்த்தருக்கு கொடானகொடி நன்றி. What is the joy is that the parents have made up their decisions that they would bring this child before the Lord. ஒரு உலகத்திலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் பாத்தீங்கன்னா, பெற்றெடுத்த தன்னுடைய பெற்றோர்கள் தன் பிள்ளையை தேவனுக்கு முன்பாக பிரதிஷ்டை செய்யும்படியாக அவர்கள் குடும்பத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். They committed that not only before the church but before the Lord as a testimony. பாருங்க, சபைக்கு முன்னால மட்டும் அல்ல, தேவனுக்கு முன்னால இந்த பிள்ளையை என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. As the scripture reminds us, Psalms 127:3, children are a heritage from the Lord, offsprings a reward from him. பாருங்க, சங்கீதக்காரன் 127ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் சொல்கிறது போல, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனிகள் அவரால் கிடைக்கிற பலனாக இருக்கிறது. Adding a soul, it is a great glory in the presence of the Lord. தேவர் ராஜ்யத்துக்கு இன்னொரு அங்கத்தினராக அவர்கள் கொண்டு வந்தது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். And I believe in their generation they would worship God. அவருடைய தலைமுறையிலும் தேவனை அவர்கள் எப்பொழுதுமே நாள்தோறும் கர்த்தரை துதிப்பதாக. Actually we are going to witness that and we are all going to join in this. நீங்கள் எல்லோருமே தேவனுக்கு முன்பாக சாட்சியாக நாம் இந்த பிள்ளையை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். And now to the parents, do you commit to raise a child in the fear of the Lord, teaching him God's word, guiding him in prayers and being an example of Christ living life? Yes, we do. Okay, do you as a family and friends commit to support this child and allow him in godly way? Yes, we do. Okay, you make sure until the last day of his life he will walk righteously before the Lord. Okay, as a church there's a question before you this morning. சபையே உங்களுக்கு ஒரு கேள்வி. As a family, as a El Shaddai Mission Church, El Shaddai Mission சபையாக அங்கத்தினர்கள் குடும்பத்தினர்கள் do you allow this child to grow in godly way? நாம் எல்லோருமே இணைந்து இசைந்து தேவ பயபக்தியில இந்த பிள்ளையை நாமும் வளர்ப்போமா? And do you support this child as he is growing? அவர்கள் வளர்கிற வேளையில நாமும் அவர்களுக்கு நாம் சப்போர்ட் செய்வோமா? By praying every day. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளையானவனுக்கு நீங்கள் ஜெபத்திலும், by remembering him in your personal prayers, தனிப்பட்ட விதத்திலும் நீங்கள் அவனை நினைக்கவும், that he would not astray from the walk of God. தேவ நியத்திலும் தேவ வழியிலும் அவர்கள் வெளியே போகாத அவர்கள் எப்பொழுதுமே இருக்க. If you believe it, let the church say an amen. நீங்கள் இதை விசுவாசிக்கிறமாக நீங்கள் ஒரு ஆமென் சொல்வதாக. Let's all close our eyes. எல்லாருடைய வலது கையை அந்த பிள்ளைக்கு நேராக நீங்க நீட்டும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Heavenly Father, thank you for this wonderful time, O Lord. ஆண்டவரே, பரலோகத்தின் தேவா, இந்த பிள்ளைக்காக நாங்கள் வருகிறோம். We come in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே நாங்கள் வருகிறோம். As the couples have come before you this morning with their child, O Lord. ஆண்டவரே, பெற்றோர்களாகி அவருடைய பிள்ளைகளோடு தேவ ஆலயத்துக்கு அவர்கள் இந்த காலவேளை வந்திருக்கிறாங்க. Lord, they have come to dedicate their child, O Lord. தன்னுடைய பிள்ளையை தேவனுக்கு முன்பாக பிரதிஷ்டை ஆகும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். And they've given their vows before you and the church. உங்களுக்கு முன்னால, சபைக்கு முன்னால, இறைவனுக்கு முன்னால அவர்களுடைய வாக்கை சொல்லி இருக்கிறார்கள். Protect the child, O Lord. எல்லா நாசம் மோசத்துக்கும் பிள்ளையானவனை நீங்க காத்துக்கொள்ளுங்க. Guide in his steps, O Lord. அவருடைய
அவருடைய எல்லா வழியையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. Fill him with the Holy Spirit power. பரிசுத்த ஆவி வல்லமையினால் நிரப்புங்க. And we dedicate this child. ஆண்டவரே இந்த பிள்ளையானவரை நாங்கள் ஆண்டவரை பிரதிஷ்டை In the செய்கிறோம். name of the Father, Son, and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால And call him as Sam Elil, O Lord. ஆண்டவரே சாம் எலேல் என்ற பேரோடு நாங்கள் அழைக்கிறோம். Lord, தகப்பனே. we bless him. ஆண்டவரே மகனை நாங்கள் And he will ஆசீர்வதிக்கிறோம். stand as a generation to, Lord, proclaim your word, O God. அநேகருக்கு இந்த பிள்ளையானவன் பெற்றோருக்கும் தாய் தகப்பனுக்கு யாவருக்கும் இந்த பிள்ளை ஒரு ஆசீர்வாத பிள்ளையாக இருக்கணும். Bless him with the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய அனுகிரகம் கிருபை சேமையினால் நீங்க அவரை பாதுகாத்துக் Use கொள்ளுங்க. him in this generation, O Lord. ஆண்டவரே இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறைக்கு இந்த பிள்ளையானவர் அநேகருக்கு ஒரு பிளெஸிங்கா Use இருக்கட்டும். him as a prophet, O Lord, to proclaim your word to the unreached generation, O தேவனுக்கு Lord. கர்த்தர் தாமே ஒரு தீர்க்கதரிசியாக அநேகரை காணுகிற விஷயத்தை பார்க்கிற விஷயம் ஆசீர்வாதமாக அந்த பிள்ளையான வைக்க ஜெபிக்கிறோம். Bless Sam Elil with wisdom, O Lord. ஆண்டவரே சாம் எலில் ஆண்டவரே ஞானத்தோட கிருபையோட தயவோட நீங்கள் ஆசீர்வதிங்க. And bless all the good things as he's raising, O God. ஆண்டவரே வளருகிற நாட்களில் எல்லா நன்மையான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும். May your blessings always rest upon him, O Lord. உம்முடைய ஆசீர்வாதம் தலைமுறையாக பிள்ளைங்க மேல வசிக்கட்டும் ஆண்டவரே. Make his face shine upon your glorious name, O Lord. ஆண்டவருடைய நாமம் அவனுடைய வாழ்க்கையில பிரசன்னமாகிட்டு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக நீங்க வைங்க. May the Lord's grace, Lord, step into all the days of his life. ஆண்டவரே தன்னுடைய சின்ன பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கடைசி வரைக்கும் எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைங்க மேல ஆண்டவரே விளங்கி இருக்கட்டும். Lord, thank you for adding another soul in the house of the Lord. தேவாலயத்தில் இன்னொரு ஆத்மாவை நீங்க தந்ததுக்காக நன்றி. Thank you for bringing joy in this couple's life, O ஆண்டவரே இந்த Lord. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி. Bless both the families, O Lord. ரெண்டு குடும்பத்தினர்களுக்காக As ஜெபிக்கிறோம். they're raising this, Lord, generation, O Lord. ஆண்டவரே இந்த தலைமுறையில இந்த பிள்ளைகள் எழுப்புவதை போல Let they have a responsibility life, O Lord. ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப் தாங்க. Let they not lack anything in their life, O எதை Lord. கொண்டு எதை சார்ந்து குறையில்லாத நிறைவாக நீங்க We நடத்துங்க. bless in the name of the Father, Son, and the Holy இயேசுவின் Spirit. நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். Put your hands together. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.